வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சுவையான 35 கிலோ நெய் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரே லைக் பண்ணுங்கள், ஒரே ஃபாலோ பண்ணுங்கள், ஒரே ஷேர் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. எல்லோரும் என் வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. உங்களுக்கு முதல்ல என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. வாங்க இப்போ சுவையான 35 கிலோ நெய் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம சாம்பார் செஞ்சுருக்குங்க. சாம்பார் போட்டு சாப்பிடும்போது நல்லா சுவையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. இதில் இந்த வீடியோவில் வந்து நான் எல்லாமே சொல்லியிருப்பேன். வீடியோ முழுசாக பாருங்கள், எல்லாருக்கும் தெரியும். இதில் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் ஃபுல் வீடியோ பார்க்கலாம். 5 கிலோ பல்லாரி வெங்காயம் தண்ணியில் விட்டு நல்லா அலசி எடுத்து வச்சுக்கலாங்க. அதே அளவு தக்காளிங்க, பெரிய தக்காளி 5 கிலோ நல்லா தண்ணியில் விட்டு நல்லா அலசி எடுத்து வச்சிடலாம். தண்ணியில் விட்டு நல்லா அலசி எடுத்து வச்சுட்டு வெங்காயமும் தக்காளியும் ரெண்டும் சேர்ந்து நல்லா பொடிசாக கட் பண்ணிடலாம். நல்லா பொடிசாக கட் பண்ணணும். நண்பர்களே, இந்த வீடியோ நான் எதுக்கு கஷ்டப்பட்டு எடுத்து போகிறேன்னா, இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் இந்த வீடியோ நான் எடுத்து போடுறேன். ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே, ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஃபாலோ பண்ணுங்கள். நல்லா சின்னதாக பொடிசாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு 6 லிட்ரு சன்ஃப்ளவர் ஆயில் நம்ம இப்போ சேர்த்துடலாம். 35 கிலோவுக்கு வந்து 6 லிட்டர் தாங்க சேர்க்கணும், அதிகம் சேர்க்கக்கூடாதுங்க. 6 லிட்டர் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம இப்போ 50 கிராம் பட்டை பொடிசாக்கி சேர்த்துடலாங்க. பட்டை வந்து பொடிசாக்கி சேருங்க, அப்போ தாங்க நல்லாயிருக்கும். பட்டை பொடிசாக்கி சேர்த்துடலாம். அது கூடவே நம்ம 50 கிராம் ஏலக்காய் சேர்த்துடலாம். ஏலக்காய் சேர்க்கும்போது தாங்க நல்லா பிரியாணி நல்லா மனம் வருங்க. ஏலக்காய் சேர்த்துட்டு அது கூடவே 50 கிராம் பிரிஞ்சி இலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிரிஞ்சி இலை 50 கிராம் சேர்த்துடலாம். அது கூடவே 100 கிராம் நட்சத்திரப்பூ, அதாவது ஸ்டார் பூ வந்து 100 கிராம் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு அது கூடவே நம்ம லவங்கப்பூ ஒரு 30 கிராம் சேர்த்துடலாங்க. லவங்கப்பூ வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாதுங்க, 30 கிராம் சேர்த்தாலே போதுமானதுங்க. சேர்த்துட்டு எல்லாம் பொரிஞ்சு வந்த உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பல்லாரி வெங்காயத்தை நம்ம 5 கிலோ இப்போ சேர்த்துடலாம். அது கூடவே பச்சை மிளகா 1 கிலோ நம்ம காம்பு கிள்ளி தண்ணியில் அலசி நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்கிறோம். பச்சை மிளகா கூடவே சேர்த்துடலாம். 1 கிலோ பச்சை மிளகா சேர்த்துடலாங்க. பச்சை மிளகா சேர்த்துட்டு நம்ம வெங்காயமும் பச்சை மிளகாவும் ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம அரிசியை நம்ம புல்லட் ரைஸ் வந்து பச்சை அரிசி எடுத்து வச்சுருக்கோம், பிரியாணி அரிசி. இப்போ நம்ம அரிசி ஊற வச்சிடலாம் மக்களே. இப்போ நம்ம புல்லட் அரிசி சேர்த்துடலாம் மக்களே. அரிசி வந்து நல்லா 2-3 டைம் தண்ணி விட்டு நல்லா அலசி எடுக்கணுங்க. அலசி எடுத்துகிட்டு நம்ம ஒரு அரை மணி நேரம் அரிசி ஊற வச்சிடலாங்க. அரிசி நல்லா ஊறணும். அரிசி நல்லா ஊறினா தான் பிரியாணி வந்து நம்மளுக்கு உதிரியாக வரும். பிரியாணி நல்லா சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம தண்ணி விட்டு 2 டைம் அலசிட்டு நம்ம இப்போ ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறத்தில் வணங்கணுங்க. அப்போ தான் பிரியாணி நல்லா சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்ம வெங்காயம் வந்து பொன்னிறத்தில் வணங்கிடுச்சான்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறத்தில் வணங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுது ஒன்றா அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுது 2 சேர்த்துடலாங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கிளறி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு விழுது நல்லா அடிப்பிடிக்குங்க, அது நல்லா கிளறிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லா மனம் வரும், அடிப்பிடிக்காமல் இருக்கும். நல்லா ஒரு டைம் கிளறிட்டே இருக்கலாங்க. கிளறி விட்டுடலாம். நல்லா கிளறி விட்டதும் இப்போ நம்ம வந்து 5 கிலோ தக்காளி நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு நல்லா வணங்கினதும் இப்போ நம்ம 5 கிலோ தக்காளி நம்ம சேர்த்துடலாம். 5 கிலோ தக்காளி சேர்த்துடலாங்க. 5 கிலோ தக்காளி சேர்த்துட்டு இப்போ நம்ம தக்காளியும் இஞ்சி பூண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாரி நல்லா ஒரு டைம் கிளறி விட்டுடலாங்க. தக்காளி கொஞ்சம் வணங்கினா போதும், அதிகம் வணங்க தேவையில்லை. ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம அதுக்கு தேவையான அளவு தண்ணி வச்சிடலாங்க. நான் வந்து 35 கிலோவுக்கு வந்து ஒரு 60 லிட்டர் தண்ணி வைக்கிறேங்க. 60 லிட்டர் தண்ணி வைக்கணும். நம்ம தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் சாப்பாடு நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகாமல் நல்லா உதிரியாக கிடைக்கும், சூப்பராக கிடைக்கும். அதனால் நான் வந்து ஒரு 60 லிட்டர் தண்ணி வச்சிட்றேங்க. நண்பர்களே, ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஃபாலோ பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. இப்பயும் பண்ணுற மாரி எப்பவுமே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் இதுக்கு மேலே வீடியோ எடுத்து நிறைய வீடியோ நான் போடுறேன். அதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துடலாம் மக்களே. இதில் வந்து பாதி உப்பு தான் இருக்கணும், மீதி உப்பு நம்ம செய்கிறீங்களா சாம்பார், அதில் வந்து பாதி உப்பு இருக்கணும். இதில் வந்து பாதி உப்பு இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து கரெக்டாக உப்பு போடக்கூடாது, பாதி உப்பு தான் போடணும். பாதி உப்பு சாம்பாரில் சேர்த்துக்கலாம். உப்பு போட்டு நம்ம ஒரு டைம் மூடி விடலாம். இப்போ நம்ம கொதிக்க போகுதுங்க. கொதிக்கிறப்ப நம்ம ஊற வச்ச அரிசியை நம்ம வடிச்சிடலாங்க. இப்போ அரிசி வடிச்சிட்டு பாருங்கள், இப்போ நம்ம வந்து நல்லா கொதிக்குதுங்க. திறந்து பார்த்துடலாம். இப்போ வந்து பாருங்கள் நல்லா கொதிக்குது. நல்லா கொதி வந்த பிறகு
நம்ம இப்போ ஊற வச்சுருக்க வடிச்சிருக்கீங்களா, வடித்த அரிசி நம்ம இப்போ எடுத்து நம்ம இதில் போட்டுடலாம். பாருங்க நல்லா கொதி வந்திருக்கு. இந்த அளவு கொதிக்கணும். இந்த அளவு கொதிச்சா தான் நம்ம அரிசி போடணும். நம்ம இப்போ அரிசி நம்ம வடித்த அரிசியை நம்ம எடுத்து சேர்த்துடலாங்க. 35 கிலோ புல்லட் ரைஸ் சேர்க்குறோம். இப்போ நம்ம புல்லட் ரைஸ் வந்து நல்லாயிருக்கும். இந்த பக்கத்தில் வந்து கள்ளக்குறிச்சி பக்கத்தில் வந்து புல்லட் ரைஸ் தான் கிடைக்கும். அதனால் நம்ம புல்லட் ரைஸ் சேர்த்துக்கலாம். பிரியாணி நல்லா புல்லட் ரைஸ் வந்து நல்லா இருக்குங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கிளறி விட்டுடலாங்க. ஒரு டைம் கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம ஒரு டைம் மூடி விட்டுடலாம். ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அடுத்த டைம் நம்ம கிளறி விட்டுடலாம். ஒரு 3 டைம் கிளறணும். அப்போ தான் சாப்பாடு கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள் இந்தமாரி பப்பிள்ஸ் மாரி கொதிக்கணுங்க. கொதிச்சா தாங்க சாப்பாடு கரெக்டாக வேகும். இன்னொரு டைம் நம்ம கிளறி விட்டுடலாம். இப்போ வந்து செகண்ட் டைம் கிளறுறேங்க. நல்லா கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டு ஒரு டைம் நம்ம திரும்பி மூடி விட்டுடலாங்க. மூடிட்டு அடுத்து ஒரு 3 நிமிஷம் கழிச்சு இப்போ பாருங்கள் இன்னொரு டைம் நல்லா பாருங்கள் திரும்பி நல்லா கொதிக்குது. பாருங்கள் அரிசி நல்லா தண்ணியில் ஈர்த்துருக்கு. ஈர்த்துட்டு அரிசி கொஞ்சம் மேலே வந்திருக்கு சாப்பாடு வந்திருக்குங்க. இப்போ வந்து செகண்ட் டைம் கிளறுறோம் நம்ம. இப்போ கிளறி விட்டு இன்னொரு டைம் நம்ம மூடி விட்டுடலாம். மூடி விட்டு அடுத்து ஒரு 3 நிமிஷங்க. மொத்தம் ஒரு 10 நிமிஷம் போதுங்க. 10 நிமிஷத்தில் சாப்பாடு நம்மளுக்கு தம் போடுற அளவுக்கு வந்துடும். நம்ம அந்த அளவுக்கு இப்போ டைம் கிளறி விட்டாச்சு. இப்போ ஒரு டைம் மூடி விட்டுட்டு நம்ம அடுத்த டைம் எடுத்து நம்ம நெய், புதினா, கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கிறோம். அதை நம்ம சேர்த்துடலாங்க. பாருங்கள் சாப்பாடு நம்ம தம் போடுற பதத்துக்கு வந்துருச்சுங்க. இப்போ நம்ம நெய் சேர்த்துடலாங்க. நெய் வந்து நம்ம 1 லிட்டர் சேர்க்குறோங்க. இதுக்கு 1 லிட்டர் சேர்த்தாலும் போதும். ஏன்னா நான் ஆயில் சேர்த்துக்கிறோம். அதனால் நெய் வந்து 1 லிட்டர் சேர்த்தா போதும். நெய் சேர்த்துட்டு முடிச்ச உடனே நம்ம வந்து புதினா, கொத்தமல்லி தண்ணியில் விட்டு அலசி கட் பண்ணி எடுத்து வச்சு பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம். இப்போ நம்ம அது கூடவே நம்ம புதினா, கொத்தமல்லி சேர்த்துடலாங்க. புதினா, கொத்தமல்லி சேர்த்துட்டு நெய்யும் புதினா, கொத்தமல்லியும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாரி நல்லா ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுடலாங்க. நல்லா கிளறும். அப்போ தான் நம்ம அடி பிடிக்காமல் வரும். நல்லா சாப்பாடு உதிரியாக கிடைக்குங்க. நல்லா ஒரு டைம் நெய்யும் புதினா, கொத்தமல்லியும் சாப்பாடு கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா நம்ம கிளறி விட்டுடலாம். நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம இப்போ நம்ம ஒரு சாப்பாடு பாருங்கள் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம தம் போட்டுடலாம். மக்களே ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஃபாலோ பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஒரு டைம் மூடி விட்டுட்டு இப்போ நம்ம தம் போட்டுடலாம் மக்களே. ஒரு அரை மணி நேரம் சாப்பாடு வந்து தம்மில் வைக்கணும். ஒரு 20 நிமிஷம் இல்லை 25 நிமிஷம் மேக்ஸிமம் நம்ம வந்து ஒரு 20 நிமிஷம் வைக்கலாம். அதுக்கு மேலே ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வைக்கிற மாதிரினா வைக்கலாங்க. மொத்தம் 25 நிமிஷம் வைக்கலாங்க. நம்ம 25 நிமிஷம் கழித்து இப்போ நம்ம சாப்பாடு எடுத்து பார்ப்போம். சூப்பரான ஒரு நெய் பிரியாணி ரெடியாக இருக்கும். வாங்க பாருங்கள் மக்களே. சூப்பரான ஒரு நெய் பிரியாணி ரெடியாக இருக்குது. தம்மு உடச்சாச்சு மக்களே. பாருங்கள் சூப்பரான ஒரு நெய் பிரியாணி 35 கிலோ ரெடியாக இருக்குது மக்களே. இது கூட நம்ம சாம்பார் செஞ்சுருக்கோம். சாம்பார் கூட சேர்த்து சாப்பிடும்போது சாப்பாடு மிகவும் சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் அருமையான ஒரு சாப்பாடு நல்லா உதிரி நம்மளுக்கு வந்திருக்கு பாருங்கள். இதேமாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். தக்காளி சேருங்க. தக்காளி சேர்த்தா தான் பிரியாணி அருமையாக இருக்குங்க. தக்காளி வந்து பாதிக்கு பாதி பிரியாணிக்கும் பாதி சேர்த்துக்குங்க, நல்லாயிருக்கும். மக்களே ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துருக்கீங்க, நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே அடுத்து சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் மக்களே. ரொம்ப நன்றி.